குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இந்திய போர் விமானி சிவாங்கி சிங் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது தங்களிடம் பிடிபட்டதாக பாகிஸ்தான் கூறி வந்த நிலையில் திடீரென வெளியான ஒரு புகைப்படம் அந்நாட்டின் பொய்முகத்தை உலகிற்கு தோலுரித்து காட்டியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது பாகிஸ்தானை அலறவிட்ட இந்தியாவின் ரஃபேல் போர் விமானங்கள் நாட்டிற்கு அதிநவீன பாதுகாப்பு கவசங்களாக உள்ளன. இந்நிலையில் ரஃபேல் போர் விமானத்தில் சமீபத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் செய்தார். ஹரியானாவின் அம்பாலா விமானப்படை தளத்தில் இருந்து ரஃபேல் விமானத்தில் புறப்பட்ட அவர் சுமார் 200 கிலோமீட்டர் தூரம் பயணித்து மீண்டும் விமானப்படை தளத்திற்கு திரும்பினார். இதன் மூலம் ரஃபேல் போர் விமானத்தில் பறந்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர் என்ற சாதனையை அவர் படைத்தார். முன்னதாக கடந்த 2023 அவர் சுகோய் 30 விமானத்தில் பயணம் மேற்கொண்டார். குடியரசுத் தலைவர் முர்முவுக்கு முன்னதாக சுகாய் போர் விமானத்தில் பிரதிபா பட்டீல், APJ அப்துல் கலாம் உள்ளிட்ட முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் பயணம் செய்துள்ளனர். ஆனால் சுகோய், ரஃபேல் ஆகிய 2 போர் விமானங்களிலும் பயணம் செய்த ஒரே குடியரசுத் தலைவர் என்ற சாதனையை திரௌபதி முர்மு படைத்துள்ளார். இதனிடையே குடியரசுத் தலைவரின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் அவர் பயணம் தொடர்பான புகைப்படங்கள் பதிவிடப்பட்டுள்ளன. அதில் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது இந்திய போர் விமானி சிவாங்கி சிங் தங்களிடம் பிடிபட்டதாக பாகிஸ்தான் கூறி வந்த நிலையில் குடியரசுத் தலைவருடன் சிவாங்கி சிங் நிற்கும் புகைப்படம் அதில் இடம்பெற்றுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது இந்தியாவின் ரஃபேல் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் இந்திய விமானி சிவாங்கி சிங் கைதியாக பாகிஸ்தானிடம் பிடிபட்டுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்களில் தொடர்ந்து செய்தி பரப்பப்பட்டு வந்தன. அந்த செய்திகள் அனைத்தும் போலியானவை என்று தற்போது தெரிய வந்துள்ளது. இதனிடையே யார் இந்த சிவாங்கி சிங் என்று அலசி பார்த்தபோது ரஃபேல் போர் விமானத்தை இயக்கும் முதல் போர் விமானி என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் தான் இந்த சிவாங்கி சிங். இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியை சேர்ந்தவர். தனது சிறு வயதில் விமானப்படை அருங்காட்சியகத்துக்கு சென்ற சிவாங்கி சிங்கிற்கு விமானத்தில் பறக்க வேண்டும் என்ற ஆசை துளிர்விட ஆரம்பித்தது. தொடர்ந்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற அவர் NCC விமான பிரிவில் பணியாற்றினார். இது இந்திய விமானப்படையில் இணைவதற்கு அவருக்கு உதவிகரமாக இருந்தது. தொடர்ந்து ஹைதராபாத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி மையத்தில் இணைந்தார். சிவாங்கி சிங் கடந்த 2017ஆம் ஆண்டு இந்தியாவின் 2வது போர் விமானி என்ற பெருமையுடன் போர் விமானங்களை இயக்க ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் MiG-21 விமானத்தை இயக்கிய சிவாங்கி சிங் 2020ஆம் ஆண்டு முதல் ரஃபேல் போர் விமானங்களை இயக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.